காய்ஸ் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா 109 வயசாகுது. பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயும் மம்டி பிடிச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்கிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா 18-19 வயசுலேயே பார்த்தீங்கன்னா பாடிலாம் சிலுத்து போயிடுது வேலை செய்கிறதுக்கு. ஆனால் தாத்தா உண்மையிலேயே சொல்லப்போனால் சத்தியமாக பார்த்தீங்கன்னா தாத்தா 109 வயசாகுது. யார் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் தாத்தா சத்தான பொருளாக சாப்பிட்றாரு. டெய்லி கேழ்வரகு கம்பு கூட குடிங்க, அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் உடம்பு நல்லது இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயும் மண்ணெல்லி கொட்டுறாரு. எங்களால் முள்ள பார்த்தீங்கன்னா உடம்புலாம் இது ஆட்டம் கட்டுக்குச்சு. ரொம்ப சத்தான தாத்தா. பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லாமே. கைஸ், நம்ம சத்தான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு தாத்தா என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவார். அதை நம்ம இப்போ விட்டு கேட்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். சொல்லு தாத்தா. சோளக்கருது, மல்லிக்கிழங்கு, மல்லாட்டை, கேவுரு கருது, கேவுரு கூழ், கம்மங்கூழ், காய்கறிக்காய், உருளைக்கிழங்கா, தக்குழி பழம், இஞ்சி பச்சை மிளகா, இதெல்லாம் ஏகத்துக்கு சாப்பிட்டது. மொச்சக்கா. காய்ஸ், அதுவும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ண சொல்கிறாரு. அப்படி இருந்தாக்கா 150 வயசு வரைக்கும் வாழலாம்னு சொல்கிறாரு. இது வந்து தாத்தாவோட வந்து கருத்து. ஹாய், ஹலோ, வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கேட்ரிங் போனோம். இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு மண்ணெல்லி கொட்டை வந்திருக்கோம். கையில் காசு இல்லாத கஷ்டம், என்ன பண்ணுறது? அதனால் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு மண்ணெல்லி கொட்டை சொல்லிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உழைக்கணும். உழைச்சாதான் எந்த நேரத்தில் முன்னேற முடியும். அதுக்காக ஒரே இது பார்த்தீங்கன்னா ஆயுதம் பார்த்தீங்கன்னா மம்முட்டி தான். மம்முட்டியை கையில் பிடிச்சா நம்மளே ஒரு சாதிக்கின்ற வெறி வரும். ஏன்னா எந்த வேலைக்கு வேணாலும் போயிடலாம். ஆனால் அந்த விவசாயம், மண்ணெல்லி கொட்டுறது, எது வேணாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வேலைக்கு போவோம். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேட்ரிங், ஒரு நாள் மண்ணெல்லி போடுற வேலை, ஒரு நாள் விவசாயம், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வைக்கக்கட்டு தூக்குற வேலை, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பேங்க் வேலை, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்ன அதிகம் எந்தெந்த வேலை நாங்கள் பார்த்தீங்கன்னா தனிக்கான் போடுற வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு சினிமாவுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா படம் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் காசு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மதராசி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ்கே அண்ணன் நடிச்சது. ஸோ அந்த படத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வேலை செய்ய வந்திருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு வந்து பேசுகிறோம். ஸோ எல்லாருக்கும் பாய். எல்லோரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருங்க. பார்த்தீங்கன்னா வெய்ய ஓவராக அடிக்குது. ஸோ யாரும் வெளில வர தேவையில்லை. சரியா, நாங்கள் வேலை செஞ்சுட்டு வந்து அப்புறமா நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறோம். பாய்.